தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 35,000 கோடி மதிப்புல 18,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் நேத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாடி சைன் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன திட்டம்? அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான ஒரு திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்ததை முதலமைச்சர் அவர்கள்ட்ட காமிச்சு பாராட்டுதலையும் பெற்றிருக்காங்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். அது என்ன திட்டம்? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணுங்க. சரி, இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல சிப்காட்டுக்கும் வஉசி துறைமுகம் ஆணையத்துக்கும் நடுவுல அதிநவீன கப்பல் கட்டுமான தொகுதி ஒன்றை அமைக்க போறாங்க. அதுக்காக தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். தென்கொரியாவை சேர்ந்த மிகப்பெரிய கப்பல் கட்டுமான நிறுவனமான HD ஹுண்டாய் அப்படிங்கிற நிறுவனத்தோட தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதாவது இந்த திட்டத்தோட மதிப்புங்கிறது 35,000 கோடி. இது மூலியமா நேரடியான வேலை வாய்ப்பு மட்டுமே 18,000 பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் மூலியமா எடுத்துக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதுல நான் சொல்லும் போது நேரடியாக மட்டும்னு சொன்ன பாத்தீங்களா, அதாவது டைரக்டாவே நம்மளால 18,000 பேருக்கு இதுல வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். அது இல்லாம இது மூலியமா நிறைய துணை தொழில்கள் உருவாகும். இது மூலியமா டிரான்ஸ்போர்டேஷன் அப்படி இப்படின்னு நிறைய சப்டிவிஷன்ஸ்ல நிறைய தொழில்கள் உருவாகும் இல்லையா? அது மூலியமா இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தாண்டி அந்த மக்களோட பொருளாதாரமும் மேம்படும். ஏன்னா ஒரு தொழில்கள் உருவாகி அது மேம்பட மேம்பட பணப்புழக்கம் அதிகமாகும். அது வெவ்வேறு வகையில, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க தூத்துக்குடியை சுத்தி ஒரு 15,000 பேருக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அந்த சம்பளம் பர்ச்சேஸ்க்கு போகும். அது மல்லிகை கடைக்காரங்களுக்கு, அது பெட்ரோலுக்கு, இப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதார சர்க்கிளே உருவாகும். அந்த வகையில பார்க்கும்போது தூத்துக்குடி கண்டிப்பா பொருளாதாரத்துல மேம்பட போகுது. சோ இப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வந்துடலாம். அந்த HD ஹுண்டாய் அந்த நிறுவனத்தை சேர்ந்த மிக உயரிய அதிகாரிகள் எல்லாம் நேத்து தலைமைச் செயலகத்துக்கு வந்திருந்தாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் உடன் இருந்தாங்க. அவங்க இந்த திட்டம் எப்படி எல்லாம் செயல்படுத்த போறோம், இந்த திட்டத்தோட நிலை எப்படி இருக்கு, இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது என்ன மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் இதுல கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணதாக சொல்லப்படுது. மேலும் விஜய் அவர்களும் இதெல்லாம் முழுசா கேட்டு உள்வாங்கிட்டு இந்த திட்டத்தை, அதாவது தமிழ்நாட்டு மக்களின் பிளஸ் தமிழ்நாடு மாநிலத்துக்கு பயன் தரக்கூடிய இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவா இங்க செயல்படுத்த ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவா செயல்படுத்துங்க. உங்களுக்கு அதுக்கு தேவையான அனைத்து நிர்வாக வசதியையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நம்மளுடைய அரசு உங்களுக்கு செஞ்சு தரும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா, வஉசி துறைமுகம் ஆணையம் மற்றும் சிப்காட்டுக்கு நடுவுல இந்த நிறுவனத்தை அமைக்க போறாங்கன்னு. அதுக்கான பெயர் என்னவா வைக்க போறாங்க அப்படின்னா, தேசிய கப்பல் கட்டுமானம் மற்றும் கனரக தொழிற்சாலைகள் பூங்கா அப்படிங்கிற பேர்ல தான் அங்க பெரிய பரப்பளவுல இந்த நிறுவனம் அமைய போகுது. இந்த திட்டத்துக்கு இந்திய கப்பல் போக்குவரத்து இயக்குநரகத்திடமிருந்து ஒப்புதல் வாங்கிட்டதாகவும் அந்த நிறுவனம் தெளிவா விஜய் அவர்கள்கிட்ட பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு திட்டம் தூத்துக்குடிக்கு வருதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இதுல நம்ம ஒரு சின்ன ரீவைண்ட் ஒண்ணு போயிட்டு வரலாம். கடந்த ஒரு வாரம் இல்ல 8 நாளைக்கு முன்னாடி தான் இதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் L&T நிறுவனத்தோட கிட்டத்தட்ட 18,000 கோடி மதிப்புல, அதாவது அதுல 8,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்த கட்டமா இப்போ 35,000 கோடி மதிப்புல 15,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய திட்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. நான் இன்னொரு திட்டம் ஒண்ணு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. சோ இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு இதை முடிச்சதுக்கு அப்புறம் கடந்த ஜூன் 11ஆம் தேதி குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்ல இன்னொரு விஷயம் ஒண்ணு சைன் பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதே தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளத்துல விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை இந்திய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையத்துக்கு கூட தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தையும் கொண்டு வந்து விஜய் அவர்கள்கிட்ட காட்டி தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். மேலும் இந்த அள்ளிக்குளம் விண்வெளி பாகங்கள் தொழில்நுட்ப வசதி மையம் என்ற திட்டமானது தமிழ்நாட்டை இந்தியாவோட முன்னணி விண்வெளி உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு மையமாக நிலைநிறுத்தும்னு பெரிதும் நம்பப்படுது. இது உலக விண்வெளி உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கனவுக்கு ஒரு ரொம்ப அடித்தளமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்திய அரசுல வெளியிடப்பட்ட அரசிதழிலுமே இதை குறிப்பிட்டிருக்காங்க. சோ தூத்துக்குடியில ஏற்கனவே இதுக்கெல்லாம் முன்னாடி 2024லயே குலசேகர பட்டணத்துல இருந்து ஏவுகணை தளம் அமைக்க போறதாகவும் ஒரு திட்டம் இருந்துச்சு. சோ தூத்துக்குடியில இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷனா பார்த்தோம்னா கூட ஒரு பக்கம் ஸ்பேஸ், ஒரு பக்கம் கப்பல் கட்டுமான பணி, இன்னொரு பக்கம் அந்த விண்வெளிக்கான உதிரி பாகங்கள்னு சொல்லி அங்க தொழில் வளம்ங்கிறது பெருகிக்கிட்டே போகுது. சோ இப்ப சொல்லுங்க, தூத்துக்குடி மக்களுக்கு இது ஜாக்பாட்டா இல்லையா? இதுல இப்ப இன்னொரு விஷயங்கள் நம்ம ஆட் ஆனா பண்ணணும் அப்படின்னா,
இந்த குலசேகரப்பட்டினம் ஏவுகணை ஏவுதளத்தை பத்தி பேசும்போது அதோட வரலாறையும் கொஞ்சம் நம்ம நினைவு கூறுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏவுதளம் அமையறதுங்கிறது வந்து ரொம்ப பேச்சிலே இல்லாம இருந்துச்சு. பட் இதுக்காக முதலா 2013ஆம் ஆண்டே பாராளுமன்றத்துல ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கும்போது கனிமொழி அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதோட நிறுத்திடாம திரும்ப 2018ஆம் ஆண்டும் இது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பேசும்போது நிறைய பேர் வச்சு முறையிடும் போது அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சரி அது பாசிபிள் இருக்கா அப்படிங்கிற ரிசர்ச் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி 2018க்கு அப்புறம் ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு எஸ் இங்க ஏவுகணை ஏவுதளம் அமைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு 2024ல இந்த திட்டத்தை இங்க நாங்க செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் கொடுத்தாங்க. அப்பவும் கனிமொழி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் என்னோட போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. 2வது கலைஞர் கருணாநிதி அவர்களோட கனவும் ஒரு வகையில நினைவாயிருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணியிருந்தாங்க. அதோட நிறுத்திடாம இந்த 2025ஆம் ஆண்டும் இந்த குலசேகரப்பட்டினம் ஏவுகணை ஏவுதளத்தை குறித்து ஒரு கேள்வி எழுப்பி இந்த திட்டம் எப்ப செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்லாம் கேட்கும்போது அதுக்கு ஒன்றிய அரசுல இருந்து கிடைச்ச ஒரு பதில் என்ன அப்படின்னா இந்த 2026-27 இந்த பினான்சியல் இயர்ல இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட முதற்கட்டமா இதுக்கு 958 கோடிகள் இதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க. சோ டிவிகே கவர்மெண்ட் ஒரு பக்கம் புதிய தொழிற்சாலைகளை தூத்துக்குடிக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு குலசேகரப்பட்டினம் ஏவுகணை ஏவுதளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த மண்ணுக்கு கொண்டு வரதுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. சோ இப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலனுக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய திட்டத்துக்கு இணைந்து செயல்பட்டா மக்கள் கண்டிப்பா எல்லாரையுமே வரவேற்க தான் செய்வாங்க. சோ இந்த திட்டங்களை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல இன்னொரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். இத்தனாயிரம் பேருக்கு வேலை அத்தனாயிரம் பேருக்கு வேலைன்றாங்க. அந்த வேலைகள் முழுக்க அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே கிடைக்குமா? இல்ல குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல வழக்கம் போல வட இந்தியாவில இருந்து பணியில் அமர்த்திடுவாங்களா? அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கான விடை அரசாங்கம் தான் கொடுக்கணும். சோ இதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுவோம். இதுல யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் அதுல முழுக்க தமிழர்களுக்கும் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான உறுதியை அரசு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு இல்ல இதை பத்தி எதை நான் இன்னும் டீட்டெயிலா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவும் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தமிழ் செல்வன் தமிழ் நியூஸ். தேங்க்யூ.